Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 5 of the revised PGT syllabus, and we are discussing Shakespeare's play Othello, and we are with the final act, Act 5, and we are going to discuss what are the major happenings there. Act 5, Scene 1. Act 5, Scene 1, the setting is in the city. It's a very dark night, and Iago is leading Roderigo to find Cassio because he has received a command from Othello to eliminate Cassio. Othello என்ன சொல்றான் அப்படின்னா, in a fit of rage, he tells Iago that he must go and eliminate Cassio, and when he hears the cry of Cassio, he would proceed to murder Desdemona. அப்ப Iago என்ன பண்றான் அப்படின்னா, போயிட்டு யார கூப்பிடுறான்? ரொடரிகோவை கூட கூட்டிட்டு போறான். அவனுடைய பிளான் என்ன அப்படின்னா, he wants Roderigo to go and harm Cassio, and he wants a little duel to happen, and the end of the duel is either Roderigo must die or Cassio must die. Yeah, Roderigo. Why Roderigo must die? Why does he will that? Iagoவுக்கு Roderigo செத்தாலும் பரவாயில்ல, Cassio செத்தாலும் பரவாயில்ல. யார் செத்தாலும் லாபம் யாருக்கு? Iagoவுக்கு தான் லாபம். ஏன்? Can you reason out, teachers? If Roderigo dies, the one who keeps pestering him for the money that he gave to win the heart of Desdemona will be eliminated. அவன் ஒரு பெரிய தலைவலி. ஏன் அப்படின்னா, காசு கொடுத்தான். எதுக்காக அப்படின்னா, Iago வந்து டெஸ்டிமோனாவை நான் செட் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னான். இப்ப காசு எல்லாத்தையும் புடுங்கிட்டான். ஆனா அவன் எதுவுமே அதை நோக்கி செய்யல. அப்ப ரோடரிகோ வந்து சொல்றான், நான் உனக்கு நிறைய காசு கொடுத்தல, நீ சொன்ன ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் பண்ணு அப்படின்னா, என்ன நைன் இருக்க, இவனை போட்டு தள்ளலாம் பரவாயில்ல, அப்ப நம்ம எதுக்கு போட்டு தள்ளணும், கேஷியோ கையில அவன் செத்தா பரவாயில்ல. இன்னொன்னு, ஒருவேளை ரோடரிகோ போய் கேஷியோ கொன்னா இவன் என்ன பண்ணுவான், ரோடரிகோவை கொன்னுட்டு போய் ஊர்ல எல்லாரும் என்ன சொல்லிடுவான், Cassio is now made the commander of Cyprus, and Othello was very jealous about it, so he has killed Cassio அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தலோவை மாட்டி விட்டுட்டு Iago எஸ்கேப் ஆகி அந்த ஒத்தலோஸ் பொசிஷனுக்கு போயிடுவான். அப்ப என்ன சொல்றான், if both these characters, if any of them die, I will benefit out of it. That is a very beautiful saying. Now whether he kill Cassio or Cassio him, or he do kill the other, every way makes my gain. It is a gain for me. யாரு செத்தாலும் லாபம் எனக்கு தான் அப்படிங்கிறான். Okay, அப்ப there is a fight between Roderigo and Cassio. It happens in darkness. ஒரு நல்ல கும்மிருட்டு, அந்த கும்மிருட்டுல Roderigo போய் Cassio ஹார்ன் பண்றான். அதே நேரத்துல Cassio hurts Roderigo. Are you there, teachers? அதே நேரத்துல இப்போ Cassio வந்து Roderigoவை என்ன பண்ண ஊன் பண்ணோன்னே Iagoவும் அங்க ஒளிஞ்சிருக்கான். Iago என்ன பண்றான், பின்னாடி இருந்து Cassio-வை கால்ல குத்திட்டு எஸ்கேப் ஆகி ஓடிறான் அங்க இருந்து. Who stabs what is it, Cassio in the leg from behind? Iago. And இந்த நேரத்துல அவன் பின்னாடி இருந்து குத்தனோன்னு என்ன பண்றான், Cassio shouts out aloud, and this is heard by Othello, and Othello சொல்றான், very good, Iago has kept up his promise, he keeps his word, so Cassio is killed, the villain is killed, my friend who turned against myself, who actually committed adultery with my wife Desdemona, is now eliminated. அதனால he decides to go and kill Desdemona. அதே நேரத்துல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சத்தம் வந்து வேறு இருவருக்கும் கேக்குது. என்ன, லோடவிகோ அண்ட் கிராஷியானோ, அவங்க ரெண்டு பேருக்கும் யாருடைய சத்தம் கேக்குது, Cassio-உடைய சத்தம் கேக்குது. So they run towards the direction from which they heard Cassio's crying. அப்ப அவங்க ஓடி போய் Cassio-க்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்க்க போறாங்க. அதற்கு அப்புறம் நமக்கு வந்து அப்படியே சீன் எங்க போகுது, ஒத்தலோ Iago சைடு ஒத்தலோ சைடு போக போகுது. இப்ப இடையில லோடவிகவும் கிராஷியானோவும் என்ன பண்றாங்க, Cassio-வை பார்க்க போகும்போது Cassio கேக்குறாங்க, யார் இதை பண்ணது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த நேரத்துல Iago அந்த பக்கம்
ஏதோ சத்தம் கேட்டு ஓடி வர மாதிரி அவரும் ஓடி வந்து என்ன சொல்றாரு, யார் இதை பண்ணது அப்படின்னு கேட்டுட்டு அவனே தனக்கு அசைடு சொல்லுவான், என்ன இந்த ரோடரிகோ வந்து இந்த மாதிரி இவனை கொல்லாம விட்டுட்டானேன்னு சொல்லிட்டு வேகமா அந்த இடத்துல இருந்து he escapes, he sneaks away, he goes and murders Rodrigo. Who murders Rodrigo? Iago murders Rodrigo. Why does he murders Rodrigo? If he is found, he will disclose his part in the plot. இயாகோ தான் எல்லா பிளாட்டையும் பண்ணது அப்படின்னு ரோட்ரிகோ போட்டு கொடுத்துருவான். அதனால அவனை கொல்றான். இப்ப கொல்லும் பொழுது what are the last words of Rodrigo? இதுவும் கொஸ்டின்ஸா கேட்டிருக்காங்க. யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு, நெட்ல இருக்கு. What are the last words of Rodrigo? Oh damned Iago, he is cursing Iago. You will be damned, you are cursed, you will go to hell. அதே நேரத்துல சொல்றான், you are an inhuman dog அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல நமக்கு ரெசல்யூஷன் வரணும் இல்லையா? அப்ப அந்த சைட்ல கேஷியோ இஸ் ஹர்ட். பியங்கா வந்துட்டு பியங்கா உட்காந்து கதறான், கண்ணீர் விட்டு கதறான், என்ன தன்னுடைய காதலன் வந்து தயப்பட்டு விட்டான். அதே நேரத்துல அந்த இடத்துல திருப்பியும் ஏகோ வந்து பாருங்க அந்த சிச்சுவேஷனை எப்படி வந்து தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறான்னு பாருங்க. அவன் என்ன பண்றான், அந்த இடத்துல வந்து பியங்கா கிட்ட சொல்றான், ஏய் பதவச்சி நீ தாண்டி என்ன பண்ணிட்ட, ஏகோ நம்ம கேஷியோவுக்கு எதிராக யாரையோ ஆளை செட் பண்ணி அனுப்பியிருக்க, அவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க, யார ஹர்ட் பண்ணிருக்காங்க, கேஷியோவை ஹர்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஆர் யூ தேர் டீச்சர்ஸ்? அப்போ அந்த இடத்துல யாரும் உள்ள என்ட்ரி கொடுக்குறா, எமிலியா என்டர்ஸ் அண்ட் எமிலியா வந்து கேஷியோ இன்ஜர்டா இருக்கிறத பாக்குறாங்க. அப்ப ஏகோ என்ன சொல்றாங்க, நீ போய் இங்க நடந்த விஷயங்கள்லாம் யாருக்கிட்ட சொல்லு, ஒத்தல்லோ கிட்ட சொல்லு, ஓகே அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறாங்க. ஓகே, அண்ட் அனுப்பிச்சு வச்சுட்டு when everybody is away, it is again a famous soliloquy by Iago. He says, this night is going to be a very important night for me. Either I am going to accomplish my aim or I am going to be destroyed this night. என்னுடைய பிளாட் எல்லாருக்கும் தெரிய வந்துடும். ஒண்ணு நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கும், இல்லாட்டினா என்னுடைய பிளாட்டிங் எல்லாம் தெரிய வரும் பொழுது my life will come to this end and this will be the last night for me அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. இப்ப இதுக்கப்புறம் what I have put here printed is Othello's soliloquy. This is Othello's soliloquy in Act 5, Scene 2. It is called the famous bed chamber scene. What is it called? It is called the bed chamber scene. இந்த பெட் சேம்பர் சீன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீன். ஏன்னா இப்போ so we are with Act 5, Scene 2 teachers, and you find that Othello is now proceeding to the bedroom or the private room of Desdemona, and Desdemona, who was sobbing the whole evening, has gone to bed early, and she is fast asleep. It is not because she felt very serene, because she was sobbing and she went to bed. And now Othello, when he sees Desdemona sleeping, he utters a very famous soliloquy. அவளை பார்த்துட்டு அப்படியே ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்பீச். This is what I am going to read it literally. It is the cause, my soul. Let me not name it to you, your chaste stars. என்ன சொல்றான், he has decided to kill her, but he doesn't want to openly tell why he is going to kill her. Yet I will not shed her blood, nor scar that wither skin of hers, which is whiter than snow. என்ன சொல்றான்,
பாரு எவ்வளவு அழகா இருக்கான்னு, அவருடைய ரத்தத்தை நான் சிந்த மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? he is not going to use his sword to make Desdemona spill blood. இன்னசென்ட் அந்த ஒயிட் லேடியோட பிளட் வந்து சிந்தக்கூடாது. அதே நேரத்துல என்ன சொல்ற பாருங்க, அவரோட ஸ்கின் வந்து இட் இஸ் ஒயிட்டர் than snow and the skin, the nature of the skin எப்படி இருக்கா, it is smooth as monumental alabaster. What do you mean by alabaster? Any idea, teachers? What do you mean by alabaster? Alabaster is an ornamental rock which is very very smooth. அப்ப என்ன சொல்றான், her skin is very smooth. When I kill her, how will she become? She will become a lifeless body and she will appear like a monumental alabaster. இருக்கும்போது அவன் ஸ்கின் வளவலன்னு இருக்கு, செத்ததுக்கு அப்புறம் அவன் ஸ்கின் எப்படி ஆக போகுது? மானுமெண்டல் அலபாஸ்டர் மாதிரி ஆக போகுது. A decorative stone. Her body is going to become a useless decorative stone. Useless decorative stone after death. Did you get that, teachers? And alabaster is a smooth stone. But what is the use of the stone? It is lifeless. அந்த மாதிரி நான் இவளை கொன்னதுக்கு அப்புறம் இந்த உடம்பு எப்படி ஆக போகுது? It is going to become a monumental alabaster. இப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? Why should she die? She must die. Yes, she will betray more men. இவ செத்தே ஆகணும். அவ சாகலைன்னா என்ன பண்ணுவான்? என்ன ஏமாத்துற மாதிரி வேற மற்ற ஆம்பளைகளை இவ ஏமாத்திடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டுக்கு பக்கத்துல ஒரு கேண்டில் பாக்குறான். And he is going to symbolically blow out the light. என்ன அப்படின்னு சொல்றான்? Put out the light. If I am going to blow the light out, அந்த கேண்டில் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை நான் இப்ப ஊதி அணைச்சிட்டேன்னா, I can again ignite fire. But there is light in Desdemona. Light here refers to light. If I take away this light, it can never be restored. அப்படியே என்ன சொல்றான்? இவன் பண்ணியிருக்கான். எப்படி ஒரு ஹஸ்பண்ட் பிலீவ் பண்றா பாரு, இவன் பாவம் பண்ணவன் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாகணும், பாவம் பண்ணவன் மனம் வருத்தப்பட்டே ஆகணும். she is a Christian. Before she dies, she should repent. அதனால அவளை என்ன பண்ணணும்? எழுப்புவோம். Let us wake her up. Let us wake her up அப்படின்னு சொல்லிட்டு வேக் பண்ணி அவ என்ன பண்ணணுமா? He should be informed to pray to God before dying. அப்படின்னு சொல்றான். அதே நேரத்தில் there is a reference to how he is going to take out the light அப்படின்னு சொன்னோன்னா இமீடியட்டா ஷேக்ஸ்பியர் என்ன பண்றாரு? Who brought fire into this world, to the human world அப்படின்னா there was a demigod by name Prometheus. அவன் என்ன பண்ணா? காட்ஸ் திருடி கொண்டு வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு கொடுத்தான். அதனால ஹியூமன் பீயிங்ஸ் கொஞ்சம் கதகதப்பு கிடைச்சிச்சு. அப்ப அந்த மாதிரி ஒரு ஃபயர் யாருக்கிட்ட இருக்கு? டெஸ்டிமோனா கிட்ட இருக்கு. அந்த நெருப்பை நான் என்ன பண்ண போறேன்? I am going to blow it out. அதே மாதிரி இன்னொரு இமேஜ் கொடுக்க போறேன் பாருங்க. Desdemona is compared to light which is burning. He is going to put out this light, and then he is going to speak about Desdemona as the rose. Okay? When you approach the rose, you do not know that there are also thorns. நல்ல ஃப்ளவர் நினைச்சு பக்கத்துல போனீங்கன்னா அது குத்தும். Initially, he thought she was a very nice woman, but he came to believe that she is a cunning prostitute. அப்ப சொல்லிட்டு என்ன சொல்றான்? இந்த ரோஜா இதுக்கு மேல வளரக்கூடாது. வளர விட்டோம்னா என்ன பண்ணும்? It will become rotten by its behavior. So I should pluck the leaves of it and I should destroy it. பக்கத்துல போய் என்ன பண்றான்? அவளை மெதுவா பக்கத்துல போயிட்டு he is going to kiss her. He is going to kiss her for one last time. And when he kisses, she wakes up and he is asking, my dear husband, have you come back? Come to bed. I will soothe you. அப்படின்னு அவன் ரொம்ப இன்னசென்ட்டா கேட்கிறான். ஆனா அவன் சொல்றான், no, be prepared. Pray before you die அப்படிங்கிறான். Why should I die? அப்படிங்கும் போது
I think you have become disloyal to me. Okay, and tell me to whom you have given the handkerchief. அப்படின்னு சொல்லும் பொழுது நான் யாருக்கிட்டயுமே கொடுக்கலையே, ஆக்சுவலா அது என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது he is not ready to listen. என்ன பண்றான்? In a fit of rage, he takes the pillow and smothers Desdemona, and Desdemona becomes semi unconscious and she is crying for help. அப்படின்னு அவன் மூச்சு திணறல கத்துறான். அப்படின்னு ஐயோ ஐயோ அப்படின்னு கத்தும் பொழுது who hears the crying? Emilia cries, hears the crying, and okay, she runs. Are you there, teachers? When she comes, almost he has committed smothering Desdemona, and Desdemona is breathing her last, but she is not a. இந்த நேரத்தில் எமீலியா உள்ள வந்து என்ன பண்றா? she is communicating information from Iago. என்ன இன்ஃபர்மேஷன் அவ சொல்லியிருப்பான்? that Cassio was wounded and Cassio in turn killed Roderigo. அப்ப Iago comes to know, sorry, Othello comes to know that Cassio is alive. அதே நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு முனகல் சத்தம் கேட்குது. பெட்ல இருந்து முனகல் சத்தம். யாருடைய முனகல் சத்தம் அது? டெஸ்டிமோனாஸ் மோர்னிங் சவுண்ட். அந்த மோர்னிங் சவுண்ட் கேட்டோன்னா என்ன பண்றா? இவ ஓடுறா. ஓடும்போது ஒத்தவங்க என்ன சொல்றான்? இட் வாஸ் ஐ ஹூ கில்ட் why அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான் பாருங்க, she was false as water and she was very false with me. I was a very truthful husband and she was very false to me. and சொல்றான், நீ சாய புரியல, உண்மையை சொல்ற, நீ ரொம்ப மோசமான பொண்ணு அப்படின்னு எனக்கு தெரியும். your husband knows it all அப்படின்னு சொல்றான். இப்போ எமீலியா becomes very much angry with Othello. என்ன சொல்றா பாருங்க. she says, my dear Othello, you are misled by my husband. It is not Desdemona who was at fault. It was my husband who was a villain. He was the one who poisoned all these things. அப்படின்னா he is disclosing whose involvement? Iago's involvement in that ocular proof which was provided to Othello. அவர் சொல்றான், நான் தான் இந்த ஹேண்ட்கர்ச்சீஃபை எடுத்து யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன்? என் ஹஸ்பண்ட கொண்டு போய் கொடுத்தேன். என் ஹஸ்பண்ட் தான் இதை கேஷியோ பக்கத்துல கொண்டு போய் கொடுத்துருக்கணும் அப்படின்னு எல்லாரையும் சொல்றாங்க. அப்ப அவன் என்ன பண்றான்? பயங்கர கோபமாயி எல்லாரும் வாங்க, இங்க வந்து என்ன நடந்துச்சுன்னு பாருங்கன்னு சொல்லி கத்துறா. அப்ப அந்த சைடுல யாரெல்லாம் ஓடி வந்தாங்க? மொண்டானோ, the former commander of Cyprus, then Iago, and ரொம்ப நல்ல மாதிரி இன்னொருத்தனும் உள்ள வர்றாங்க. யாரு? Iago. அந்த நேரத்துல எமீலியா என்ன பண்றா? நேரா போய் இயாகோவுடைய சட்டையை பிடிச்சு, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு கேக்குறான். அப்ப இயாகோ வந்து என்ன பண்றான்? அது கொஞ்சம் அடமெண்டா இருக்கான். அப்ப என்னாச்சு? ரொம்ப வேகமா he is trying to control Emilia and he doesn't want Emilia to speak further because he is afraid that he may be caught. என்ன பண்றான்? he stabs Emilia and runs out. he stabs Emilia and runs out. அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, Emilia again addresses Othello and she is scolding Othello very badly. என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, ஒரு இன்னசென்டான ஒரு லேடி. யார் அந்த இன்னசென்டான லேடி? the mistress of Emilia, டெஸ்டிமோனா ஒரு இன்னசென்டான என்னுடைய மிஸ்ட்ரஸ் எப்படி நீ கொண்டுட்டீங்க அப்படின்னு ஒத்தல்ல என்ன பண்றேன்னா, தன்னையே டிஃபெண்ட் பண்ண பாக்குறான். என்ன அப்படின்னா, இங்க நிக்கிறானே உன்னோட வீட்டுக்காரன், இவன் தான் என்ன பண்ணிட்டான், இவன் வந்து நடத்தக்கட்டவ அப்படின்னு சொன்னா. நான் ப்ரூஃப் கேட்டேன். ப்ரூஃப் எதை காட்டிட்டான்? அந்த ஸ்ட்ராபெரி ஹேண்ட்கர்ச்சீஃபை காட்டிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே அவ திட்டுறா, நீ ஒரு பெரிய வீரனா இருந்தாலும் எந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமானவனா இருந்திருக்கிய அப்படின்னு திட்டும் பொழுது Othello comes to a realization that it was Iago who was actually playing double game. அந்த நேரத்துல Iago என்ன பண்றான்? எமிலியாவை குத்திட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறான். அவன் எஸ்கேப் ஆகுற போது அந்த சைட்ல மொண்டானோ வர்றான். மொண்டானோ, லோடரிகோ and Cassio will come with Iago as a prisoner. அப்ப
Othello என்ன பண்றான்? He is completely disturbed. So he goes and asks Iago, ஏன்டா இதெல்லாம் பண்ற? And he calls him as a demi devil. Why did you have complete control over my body and soul? என்னை கம்ப்ளீட்டா என் மைண்டுக்குள்ள ஏறி உட்கார்ந்து இந்த மாதிரி என் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டியே, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேக்குறான். அப்ப அவன் என்ன சொல்றான்? ஐயாகோ, நான் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றான். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு ரொம்ப அடமெண்டா இருக்காங்க. அடமெண்டா இருக்கும்போது எப்படி சார் இன்வால்வ்மெண்ட் தெரிய வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்றாங்கன்னா, இந்த ரோடரிகோவுடைய பாடியை பார்க்கும்போது ரோடரிகோவுடைய பாடியில ஒரு லெட்டர் இருந்தது அவருடைய பாக்கெட்ல. அந்த லெட்டர் வாஸ் ரிட்டன் பை இயாகோ. அதை வச்சு எல்லாமே அந்த ஸ்டோரி என்ன நடந்தது, இயாகோ வந்து எப்படி ரோடரிகோவோட டிராவல் பண்ணா, எப்படி ஒத்தலோவையும் அவன் மேனிபுலேட் பண்ணா அப்படிங்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சு வந்துச்சு. இப்ப ஆஸ் பர் ரூல் ஒத்தலோ இஸ் அரெஸ்டட் because he has committed a murder. Okay. அப்ப லோடோவிகோ வந்துட்டு என்ன சொல்ற, நீ இந்த மாதிரி பண்ணது எல்லாருக்குமே பெரிய ஷாக்கிங்கா இருக்க போகுது. அப்ப என்ன பண்றாங்க, நீ இந்த கிரைமா பண்ணதுனால your power is taken away and it is given to Cassio and now Othello is to be taken to Venice அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வருது. அப்போ Othello என்ன பண்றான் அப்படின்னா, he asks for one last wish. What is the one last wish that he is going to ask? He wants to go and see the body of Desdemona. He wants to kiss Desdemona. Are you there, teachers? He goes and he delivers a final speech over there. என்ன பண்றாரு, ஒரு ஃபைனலா ஒரு லாஸ்ட் பார்ட்டிங் வேர்டு கொடுக்கணும் இல்லையா? அப்ப the last parting words of Othello is very important. Are you with me? Yes, sir. What does he say in the closing lines? Yeah. What does he say in the closing lines? அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம மட்டும் அப்படியே பார்த்துருவோம். ஓகே. என்ன அப்படின்னா, in the closing lines of the play, he calls himself as a very good soldier, but when he speaks about himself for committing Desdemona's murder, he says, I am one who loved but not wisely. But I loved her too well. I loved Desdemona too well, but I did not love her wisely. And then he also compares Desdemona to a pearl, a precious pearl, and he compares himself to a pig which did not know the value of that pearl. Yeah, again, there is a biblical reference. என்ன அப்படின்னா, Jesus Christ வந்து தன்னுடைய டிசைபிள்ஸ்ட சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, go first to the Israelites, don't go to the pagans அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் நீங்க யாருக்கு அப்படின்னா, பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும், அதுக்கப்புறம் தான் மற்றவர்களுக்கு. ஏன்னா அதுதான் ஜூயிஷ் கஷ்டமா இருந்தது. வீட்டுல இருக்க பிள்ளைகளை பாரு, அப்புறம் வெளியில இருக்க பிள்ளைங்களை பார்க்கலாம். நம்ம வேற மாதிரி சொல்லுவோம். என்ன அப்படின்னா, மாற்றான் பிள்ளைக்கு உணவு கொடுத்தால் தன் பிள்ளை தானாக வளரும். அந்த மாற்றான் பிள்ளை என்ன அப்படின்னா, வீட்டுல இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஆம்பளை பிள்ளை தானா வளரும். மாற்றான் பிள்ளை அது என்ன சார் கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வீட்டுக்கு போற பிள்ளை அடுத்தவனோட பிள்ளை, அந்த பிள்ளை வெளியே வரக்கூடிய வாரிச நீங்க உங்களுடைய வாரிசு, உங்களுடைய ரத்தம்னு சொல்ல முடியாது. அது அடுத்த குடும்பத்துக்கு வாரிசு பெற்று கொடுக்குறது. அது தமிழ் கல்ச்சர். அங்கேயும் தெளிவாதான் சொல்லி இருக்கிறான், மொதல் வீட்டுல இருக்கிறத பாரு, அப்புறம் வெளியில பாரு அப்படின்னு. இங்க பாத்தீங்கன்னா அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, the pagans were then compared to pigs. They were outcasts. இப்ப என்ன சொல்றான், ஒரு அவுட்காஸ்டா இருந்த எனக்கு ஒரு pearl கிடைச்சது. Who is the pearl? Desdemona. Who is the pearl? Desdemona. என்ன சொல்றான், she is very precious woman. She is a very precious woman. Okay? And I have thrown it away. அப்படி சொல்றான். அதற்கு முன்னாடி முடிக்கிறதுக்கு முன்னாடி we will also see how Lodovico comments or scolds Iago. He calls Iago as Spartan dog. இது கூட கொஸ்டினா கேட்கலாம். Who calls Iago as a Spartan dog?
Why he called a Spartan dog? Spartan அப்படின்னா very violent. யாருமே பார்க்காது, கொதறிடும். Are you there, teachers? Did you understand? So we have come to the end of this play. How many settings are there in the play? 2, sir. Two places. One is Venice, which is a cosmopolitan city. The other one is Cyprus. Cyprus, அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is an island, but it is a very important business center in that particular part of the world. Okay? Cyprus. It is situated in which sea? Any idea? It is situated in the Middle East. எங்கதான் இருக்கான் Cyprus? It is situated in the Middle East, and it is considered to be a very important trade center. அதனாலதான் பாத்தீங்கன்னா டர்க்ஸ் வந்து அதை அட்டாக் பண்ணி கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. அதனால நமக்கு 2 சிட்டிங் இருக்கு. இதுல சைப்ரஸை பத்தி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, why Cyprus being used as a setting? அப்படின்னா, it is an island. It is an island which is surrounded by water. Similarly, you find it also a place which is which symbolizes danger and isolation. அப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா, it is used as a symbol to describe the character's inner trouble and psychological state. It is to speak about the inner psyche. அப்ப சைப்ரஸ இங்க ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. So with that we put a full stop, and I think the other things we can